11 மணிக்கு போகிற மாதிரி இருந்தது. இப்போ மணி 12. வடிவேலு ஆமா சார் வடிவேலம் பேர் எடுப்பா போட்டோ பண்ணி சொல்லுங்க. நாகராஜ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். என் பேர் டாக்டர் பாலசுப்ரமணியன். நான் ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் என்ற ஒரு ஊரில் இருந்து சின்ன ஊர்லேருந்து வந்திருக்கேன், கிராமத்துலேருந்து. ஆக்சுவலாக இப்போ நான் வந்திருக்கிறது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்காவில் ரங்கமலை அப்படிங்கிற ஒரு மலைக்காக இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த மலைக்கு வர்றது இன்றைக்கி ஒரு புதிய மலை இல்லை. ஆக்சுவலாக இது எனக்கு குறைந்தது ஒரு 55 ஆண்டு காலமாக அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். இதற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா, என்னோடய பூர்வீகம் பார்த்தா என்னை பிறந்த மண்ணே இங்கே பக்கத்தில் உள்ள கிராமம்தான். ஜங்கால்பட்டி என்னும் ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய தாய் மாமா கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவருடைய தங்கை மகன் தான் நான். ஆக்சுவலாக இதில் என்ன இந்த மலையில் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த மலைக்கு பூர்வீகமாக பார்த்தா தங்கமலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நாளடைவில் மருவி இது ரங்கமலை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. காரணம் இந்த மலையினோட சிறப்பை சொன்னால், இன்று ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம டிஎஸ் பாலையா பாடின மாதிரி அப்படி தான் நம்ம பாடித்தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மலையினோட சிறப்புகள்லாம் எண்ணற்ற சிறப்பாக இருக்குது. அதற்கு கணக்கிலடங்கா சிறப்புகளை சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே நிறையா அதாவது பெரும் வியாதிஸ்தர்கள்லாம் நிறையா அங்கே வியாதி இங்கே க்யூர் ஆனதாக நிறைய ஐதீகம் இருக்குது. அதாவது லெப்பர்சின்னு சொல்லக்கூடிய அந்த குஷ்ட வியாதின்னு சொல்லுவாங்க, தொழுநோய். அந்த தொழுநோய் வந்தவங்களாமே ஆக்சுவலி இங்கே மலை ஈஸ்வரன் மேலே மல்லீஸ்வரர்னு சொல்லி மேலே மல்லீஸ்வரர் இருக்கிறாரு. இந்த மல்லீஸ்வரர் இருக்கிற அந்த இடத்துல மேலே அங்கே மேலே மலையினுடைய டாப்பில் மல்லீஸ்வரர் இருக்கார். அங்கே போகும்போது வியாதிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில் கிடைத்த இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு போய் பச்சிலைகள்லாம் பறிச்சுட்டு போய் அங்கே ஈஸ்வரன் இடத்துல வழிபாடு நடத்திட்டு அங்கேருந்து கீழே கொண்டு ஒரு கீழே போட்டு சும்மா தண்ணி தெளித்து கொட்டி அதெல்லாம் ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு 48 நாள் சாப்பிட்ட பின்னால் இவங்க வியாதியெல்லாம் க்யூர் ஆகி போனவங்களாம் இந்த வரலாறுலாம் இருக்குது இந்த மலையில். அதனால் இப்படிப்பட்ட வரலாறு படைத்த இந்த மலைக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் நிறைய அங்கே வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு இரவு இங்கெல்லாம் தங்கியிருந்திருக்கோம். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, இரவு நேரத்தில் இந்த மலையில் ஒரு அதிசயம் நடக்கும். பார்த்தா ஒரு சஞ்சீவி காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சஞ்சீவி காற்று ஒரு 11 மணிக்கு மேலே 12க்குள்ளே ஒரு காற்று அடிக்கும். நாங்களாம் இந்த பகுதியில் இங்கே காட்டுங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் படுத்திருப்போம். இந்த இடத்துல படுத்திருக்கிற பொழுது ஒரு சஞ்சீவி காற்றுன்னு ஒரு மூலிகை காற்று இங்கே அடிக்கிற போது நம்மளை அறியாமல் ஒரு தெண்டல் காற்று நம்மளை தழுவுற மாதிரி ஒரு மனம் கவிழும். அதில் அந்த மனம் இருக்கிற போது பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்மெல் வரும். அதை முகர்ந்து நாம் அப்படியே பார்க்குற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கதைகளை ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவுலாம் நடத்திட்டு இங்கே எல்லாம் படுத்திருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே நமக்கு எல்லாமே தூக்கம் வந்துடும். தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் இங்கே வந்தவங்க உடனே தூக்கம் வரும். காரணம் என்னென்னா, இந்த மலையில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. மூலிகைகள் நடந்த சஞ்சீவி மலைன்னு இதை சொல்கிறாங்க. அடுத்த இடத்துக்கு போகும். இந்த இடம் பார்த்திங்கன்னா, இது மொட்டை பிள்ளையார் கோயில்னு சொல்கிறது. இது இது புற்றுக்கண் நாகேஸ்வரன் சொல்லிடுது. இது மொட்டை பிள்ளையார் கோயில். அது மருந்தாபகின்னு சொல்லிட்டு அது ஈஸ்வரன். எல்லாமே பூசா இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அண்மையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிறப்பு சொல்லணும். இங்கே இந்த மலை ஏறுகிற பொழுது முதலாக இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் ஒரு முஸ்லீம் தர்கா ஒன்று இருந்தது. அது முதல்ல இப்படி லெஃப்ட் சைடு இருக்கும். அவங்களும் முஸ்லீம்கள் நிறையா அங்கே எல்லாம் உள்ள தொழுகையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க போல். மேலே போனால் ஃபஸ்ட்டு யானை விழுந்தாங்கடங்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே யானை விழுந்தாங்கடங்குன்னு. அதை ஏன் யானை விழுந்தாங்கடங்கு அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. யானை போய் தடுமாறி அந்த கிடங்குள்ளே விழுந்ததாகும். அந்த யானை விழுந்த யானை எங்கே போச்சுன்னே தெரியலையா. ஒரு கிட்டங்கின்னு சொல்லுவாங்க, கிடங்கு. அதில் உள்ளே புழுந்து ஆனால் யானை விழுந்தான் கிடக்குன்னு சொல்கிறது.
அந்த இடத்து வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் போனால் அங்கே ஒரு வேட்டையாடுறவங்கள முயல் வேட்டையாதப்போ நான் சொல்கிறது பண்டைய காலத்தில் ரொம்ப முன்னொரு காலத்தில் வேட்டையாடி முயலை வந்து அதை வந்து கறி சமைப்பதற்காக அதை வேட்டையாடி கொண்டு வந்து வச்சுருக்கிறதாகவும் பலத்தை காற்றடிச்சதாகவும் அந்த காற்றில் வந்து அந்த மூலிகை குச்சி வந்து அந்த முயல் மேலே விழுந்து அந்த முயல் வந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து ஓடிடுச்சான். அது மாதிரி ஒரு வரலாறும் இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சஞ்சீவி மலை என்கிற மூலிகை இறந்தவனையும் பிழைக்க வைக்கிற அளவுக்கு அதிசயம் உள்ள ஒரு மூலிகை வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா சித்தர்கள், நிறையா வந்து சித்த மருத்துவர்களை இங்கே வந்து அடிக்கடி மூலிகை எடுப்பதற்காக இங்கே வர்றது வந்து இயல்பாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ்